ஹலோ கைஸ், எல்பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எதிர்பார்த்ததை விட நமக்கு சீக்கிரமே நம்மளை போட்டு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறானுங்க. ஸோ நம்ம வேலைக்கு போயிடுவோம். எல்பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இனிமேல் நம்ம வேகமாயிட வேண்டியதாங்க எல்லாமே. ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷன் கிக் ஸ்டார்ட் இதுதான். ஆப்ரேஷன் கிக் ஸ்டார்ட்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் ஒரு 1 மந்த்து கிட்ட எக்ஸாம் முடிஞ்சு கரெக்டாக இன்னையோட 1 மாதம் ஆகுது. 10 ஏப்ரல்லேருந்து 10 மார்ச். ஸோ இந்த 1 மந்த் படிச்சிருப்போம், ஒரு ஓரளவுக்கு அப்படி படிச்சிருப்போம், அப்படியே படிக்கிற மாதிரி ஒரு இதை பண்ணியிருப்போம், ஒரு மந்தமாக இருந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஃபயர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ உங்களுடைய ஃபயர் அப்படி தட்டி எழுப்பி ஒரு நாள் ஒரு புஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போட்டது ஆப்ரேஷன் கிக் ஸ்டார்ட்டு. பேசிக்காக ஒரு நாள் 12 மணி நேரம், 6 ஸ்டாஃபு, ஆளுக்கு 2 மணி நேரம். சிறப்பாக இருக்க போது. காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம், நைட்டு 10 மணிக்கு முடிக்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு நம்ம ஸ்ரீராம் சார் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். எடிட்டோரியல் ஒக்கேப்ஸு மேரத்தான் ரிவிஷன். நீங்கள் அந்த எடிட்டோரியல் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் பேர் போகிறீங்க பார்த்துக்கங்க, நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் இந்த ரிவிஷனு, ஒக்கேப்ஸ் ரிவிஷன் அதெல்லாம் வேணும் ராஜா, அதெல்லாம் வேணும். இந்த ஒக்கேப்ஸ் கூடயே சேர்ந்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 to 7 அவர் கிளாஸ் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம அருண் சார் ரீசனிங்க்கு 2 hours 7:30 to 9:30 பிஓ லெவல் பசில்ஸு இன்புட் அவுட்புட்டு இது பெரிய ஸ்க்ரீனில் பெரிய போர்டில் வச்சு உங்களுக்கு எடுப்பார். அடுத்ததாக நம்ம புதுசாக ஒரு குவான்ஸ் ஸ்டாஃபு, நம்ம தம்பி தான், நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவருமே கிளியர் பண்ணவர். கிளியர் பண்ணி இப்போ இந்த ஃப்ரீ டைமில் நான் கிளாஸ் எடுக்கிறேன், அவர் வாலண்டியராக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னார். ஸோ நல்லா எடுப்பார், எங்களுக்கு கின்ஸில் நல்லா எடுக்கிற ஒருத்தர். குவான்ஸுக்கு அவர் எடுப்பார். கேஸ்லெட் அண்ட் 8 10 to 12. சரியா? அப்படி யார் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கிளாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி அப்ளிகேஷன்ஸ் 3 to 5, 12 to 3 மட்டும் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 to 5, அடுத்து 5 to 7 வேலாயுதம் ப்ரோ. ஆர்பிஐ பற்றி கம்ப்ளீட்டாக, ஆர்பிஐ பற்றி இது வந்து பேங்கிங் அவேர்னஸ் ஆர்பிஐ பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. கடைசியாக நான் ரூட் வேர்ட்ஸு ஃபுல்லாக முடிக்க போகிறேன். 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் ரூட் வேர்ட்ஸை நம்மளுடைய ஒக்கேபடி புக்கிலேருந்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேன். ஸோ எதுக்கு இது சடனாக அப்படின்னா, நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணது தான். பட் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்ததுனால நாங்கள் ஆளுக்கு 2 மணி நேரம் பிரித்து ஒரு 12 hours நாளைக்கு சண்டே ஆப்ரேஷன் கிக் ஸ்டார்ட் May 11. நாளைக்கு சண்டே 2 hours கிளாஸ் போயிடும். எல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பார்ட்டிசிபேஷனையும் அப்ரிசியேஷனையும் கொஞ்சம் கொடுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, இது நம்ம ChatGPTயில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால அந்த கோர்ஸுடைய ப்ரைஸை குறைச்சிட்டேன். 499 தான் இது இருக்கும். கிராமர் கோர்ஸ் வந்துட்டு 499 மேலே போகாது. ஸோ அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே ஏற்றுற மாதிரி ஐடியா இல்லை. நல்லா சென்டென்ஸ் ஸ்பிட்டிங்கும் நிறைய கிளாஸஸ் கண்டிப்பாக ஒரு 150 கிளாஸஸ் எல்லாம் வந்துடும். சரியா? அதே மாதிரி இதுக்கான டெலிகிராம் லிங்க்கு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் நேற்றோ முந்தானேத்தோ இல்லை 2-3 days வாங்கினீங்கன்னா மட்டும் வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே டெலிகிராம் லிங்க் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிட்டோம். மெயிலில் இல்லைன்னா ஸ்பேமில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு அதை எடுத்து லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. திங்கக்கிழமையிலேருந்து இதுக்கு லைவ் கிளாஸஸ் A to Z கிராமர் கோர்ஸுக்கு மண்டேலேருந்து லைவ் கிளாஸஸ் போயிடுவோம். சரியா? மண்டேல இருந்து. அதே மாதிரி நான் மெயின்ஸ் வந்துட்டு சார் எல்பிஓ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 299 நம்மளுடைய SBI கிளர்க்கு மெயின்ஸ் கோர்ஸு, கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து ஒரு 60 வீடியோ கிட்ட இருக்கும். ஸோ இதுலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிராமரில் எடுக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸும் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணி போடுற கொஸ்டின்ஸையும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த SBI கிளர்க்கு மெயின்ஸு அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸு, ஏப்ரல் மந்த்துக்கான ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட், ஃபோர்த் வீக் 4 வீக்குக்கான PDF அண்ட் 4 வீக்குக்கான டெஸ்ட்டும் SBI கிளர்க்கு மெயின்ஸ் கோர்ஸில் அப்டேட் ஆகிவிடும். சரியா? ஸோ அங்கே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பார்த்தீங்கன்னா போன மந்த்து முடிஞ்சு மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் முடியும் போது நம்ம சர்வர் காஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ரிட்டு நம்ம டெக் டீம்லேருந்து பயந்துட்டானுங்க. 2500 எக்ரிட்டு.
ஸோ வழக்கமாக 1000 ரூபா கிட்ட வரும் நமக்கு. பட்டு 2500 எகிரிட்டு என்னாச்சு எவனை ஹேக் பண்ணுறனா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஏப்ரல் 9ஆம் தேதி ஏகப்பட்ட ரெக்வெஸ்ட் வந்துச்சு. அதனால் சர்வர் காசு அதிகமாச்சுன்னாங்க. ஏப்ரல் 9 தான் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே. ஸோ அன்றைக்கி நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்ததில் கொஞ்சம் சர்வர் காஸ்ட்டு எகிரிட்டு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஹாப்பி. ஏன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் சிறப்பாக தரமாக நம்ம பண்ணிடுவோம். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு தான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்படி மூவ் பண்ணுவோம். 699 வச்சுருந்ததை நிறைய பேருடைய ரெக்வெஸ்ட்னால இப்போ 499 ஆக்கிட்டேன்னா திரும்ப 699 ஆக்க மாட்டேன். அப்படி தான் இருக்கும், 499 தான் இருக்கும். பட் கொஞ்சம் சீக்கிரம் சேர்ந்தீங்கன்னா அந்த லைவ் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிறவனுங்களாம் தயவு செஞ்சு குரூப்பில் ஆட் ஆகிருங்க. சரியா? டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிருங்க. பிகாஸ் உங்களுக்கு லிங்க்கு டெலிகிராம் குரூப்பில் தான் வரும். சரியா? அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை பேரை மாற்றிடும். இது வந்து மெயின்ஸ் கோர்ஸ், ஜஸ்ட் ஒரு மெயின்ஸ் கோர்ஸ். மெயின்ஸு ப்ளஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங் சேர்ந்த ஒரு கோர்ஸு. இது வந்துட்டு உங்களுக்கு சிஏ அப்டேட் ஆகிரும். சரியா? ஸோ வீக்லி சிஏ, ஏப்ரலுக்கான சிஏ 2 வீக்ஸுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் முடிஞ்சோடனே 4 வாரத்துக்கு சேர்த்து இங்கே குவிஸாக நாங்கள் போட்டு விடுவோம். சரிங்களாங்க? இவ்வளோ தான் நான் சொன்னோன்னு நினச்சேன். கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, இங்கே கிளாஸுக்கு போய் கொஞ்சம் ஆன்சர் போட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி நம்மளுடைய இந்த மாதத்துக்கான யூடியூப் வின்னர், யூடியூப் வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பைசா அவனும் தரலை. பட்டு ஜஸ்ட்டு சேர்ந்துருக்கு. ஒரு போன மாதம் ஒரு 4000, இதில் ஒரு 4000 சேர்ந்துச்சு. இந்த 4000க்கான ஒரு வின்னர் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். மந்த்லி 4000 மொத்தமாகவே நம்ம கொடுத்துருவோம். மந்த்லி 4000 மொத்தமாக நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டலாக 4000 கொடுத்துருவோம். இந்த மாதத்துக்கான வின்னரை நான் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, கிளாஸுக்கு வந்துடுங்க. நம்ம கிளாஸ் நைட்டு 8 to 10 தான். கடைசியாக ரூட் வேர்ட்ஸ் படிக்கிறோம். மற்ற எல்லா கிளாஸஸும் வரிசையாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். கேப்பே விடாமல் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக படிக்கிறதுக்கு, சாட்டிஸ்ஃபைடாக படிக்கிறதுக்கு ஒரு 12 hours செஷன் இருக்குது. ஒரு 8 மணி நேரமாவது இதில் இருக்கிற கிளாஸஸை அட்டன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலாயுதம் ப்ரோ வந்துட்டு பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வராரு. ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆர்பிஐடைய சப்சிடிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரீசெண்ட் நியூஸ், ஆர்பிஐ வந்துட்டு எங்கே வந்துட்டு ரீசெண்டாக எங்கெங்கெல்லாம் ஆர்பிஐ பற்றி நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லி கடைசியாக இதில் குவிஸ் இருக்கும். குவிஸோட முடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பிளானு. நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.